துவையல்ல ரொம்ப பிடிச்ச துவையல் இந்த கம்பல்சரியா போடணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா ஹீட் உடனே குறைஞ்சிடும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சுகர் பேஷண்ட்ஸும் நல்லா சாப்பிடலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீர்க்கங்காய் சட்னி. எனக்கு துவையல்ல ரொம்ப பிடிச்ச துவையல் இந்த பீர்க்கங்காய் துவையல் தான். இன்னைக்கு நம்ம 10லேருந்து 15 பேருக்காக செய்ய போறோம். நீங்க நம்ம சேனல் புதுசா பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய டிஷ்க்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு தேவையான அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 250 ml ஊற்றுனேன். கடலைப்பருப்பு 1.5 கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உளுந்து அதே அளவு 1.5 கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகணும். எல்லா சட்னிலைக்கும் நம்ம உளுத்தம் பருப்பு இந்த கடலைப்பருப்பு கம்பல்சரியாக ஆட் பண்ணுவோம். நீங்களும் ஆட் பண்ணிக்கங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன், அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ பூண்டு ஒரு 100 கிராம்ஸ், 100லேருந்து 100லேருந்து 150 கிராம் ஆட் பண்ணுறேன். பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணோம். சட்னிக்கு பூண்டு கம்பல்சரியாக போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பூண்டோட டேஸ்ட்டு நான் இன்றைக்கி பூண்டு எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூண்டு, அதனால். இப்போ பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் 1/2 kg ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த பீர்க்கங்காய் நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காய்கறி. உங்கள் பாடியில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்துச்சுனாலும் இந்த சட்னி சாப்பிட்டீங்களான்னா ஹீட்டு உடனே குறைஞ்சிடும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஒரு 10லேருந்து 15 ஆட் பண்ணுறேன். இப்போ சின்ன பசங்கள்லாம் நம்ம கருவேப்பிலை போட்டால் அதில் எடுத்து தனியாக ஓரமாக வச்சுருவாங்க. இது போல் நம்ம சட்னியில் போட்டு நல்லா அரைச்சி கொடுத்தாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. சட்னிக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காய் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நம்ம ஒரு 50% தான் வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வதக்குனா சரியாக இருக்கும். நான் பீர்க்கங்காவை தோல் சீவாமல் தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் தோல் சீவிட்டு போடுவாங்க. நான் பீர்க்கங்காவை தோல் சீவாமல் தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் தோல் சீவிட்டு போடுவாங்க. நம்மளுக்கு தோல்லையும் நம்ம ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னியில். நீங்கள் தோலோட தான் நிறைய பேர் யூடியூப்லும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் தோலோட தான் செய்வாங்க சட்னியை. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கட் பண்ணி போட்டோம். இப்போ புளி ஒரு 5 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். பார்த்தாலே தெரியும், ஒரு 5 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் புளி நல்லா வதக்கணும். புளி இப்போ போட்டோம்னா நம்ம அது நல்லா மெல்ட் ஆகும். சில பேர் புளி தண்ணி கரைச்சி ஊற்றுவாங்க. நம்மளுக்கு இந்த பீர்க்கங்காய் வதக்க தண்ணி அதுலேருந்து இறங்கும். இப்போ நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணுறோம். இது நல்லா ஃப்ளேவர் இருக்கும் சட்னிக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மல்லித்தலை ஆட் பண்ணோன்னா இப்போ நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா வதக்கணும் எல்லாம் சேர்த்து. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கும் தண்ணி இறங்குது அப்படியே சட்னிலேருந்து, இந்த காயிலேருந்து. இப்போ நம்ம ஒரு 3/4 வதங்கிச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சீரகம் ஆட் பண்ணுறேன், முழு சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தக்காளி புளிப்புக்காக ஆட் பண்ணுறேன். தக்காளி ஒரு 1/2 kg ஆட் பண்ணுறேன். சில பேர் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக புளியை எக்ஸ்ட்ரா போட்டு சட்னிஸ் பண்ணுவாங்க. நம்ம புளி கம்மியாக போட்டிருக்கோம், அதனால் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணோம். அதனால் இப்போ எல்லாம் வதங்கிச்சு. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம துவையல் எப்போவுமே ரொம்ப ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். 90லேருந்து 95 அது போல். நான் இந்த துவையல்கள் எல்லாத்துக்கும் நம்ம ரசத்தை ஊற்றினா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பேஸ்ட் எல்லாமே அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு போடலாம். ஆயிலில் ஊற்றிட்டு கடுகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிச்சு வரணும். இப்போ நம்ம உளுந்து ஒரு கைப்பிடி ஆட் பண்ணுறோம். உளுந்தும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறோம். பச்சை வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஒரு 250 கிராம்ஸ் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் பூண்டு நம்ம உரிச்ச பூண்டு ஒரு 5லேருந்து 10 ஆட் பண்ணுறோம். இப்போ கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணுறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு 25% தான் ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் க்ரன்ச்சினஸ் துவையலோட ரைஸோட தொட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெங்காயம் கடிச்சு அந்த துவையலோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் முடிச்சது நம்ம துவையலில் ஆட் பண்ணுறோம். இந்த தாளிப்பெல்லாம்
சில பேர் பச்சை வெங்காயத்தையே சாப் பண்ணி அதை துவையில போட்டு ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி தான் வெங்காயம் இதில் ஆட் பண்ணோம். சில பேர் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்பல்சரியாக ஒன்றும் இல்லை. நீங்கள் தாளிப்பு போட்டு இப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். வெங்காயம் போட தேவையில்லை. நான் ஹோட்டலில் இருக்கிறதுனால நம்ம வெங்காயம் போட்டு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால நம்ம போட்டு கொடுப்போம் கஸ்டமருக்கெல்லாம். இந்த சட்னி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதோட இது சுகர் பேஷண்ட்ஸும் நல்லா சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் ஐக்கன்